வணக்கம் தமிழா. நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. தொடர்ந்து முயற்சி செய், வெற்றியை உனதாக்க தமிழா. இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போனால் தமிழா பாலிட்டி நோட்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி கொஞ்சம் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி பார்க்க பார்த்தீங்கன்னா பாலிட்டி நோட்ஸ். இதை நீங்கள் பிடிஎஃபாகவே டவுன்லோட் பண்ணலாம், உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணலாம். ஓகேவா? இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அனைத்தையும் உங்கள் டீட்டெயிலில் சொல்கிறேன். ஓகே, பாலிட்டி நோட்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் 228 கொஷின் அண்ட் ஆன்சர் இருக்குது. ஒவ்வொரு கொஷினும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கமாகவும் அதுக்கு ரிலேட்டடான சில தகவலும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? பாருங்கள், பொதுவாக இப்போ செம்மொழி அறிவிக்கப்பட்ட ஆண்டு. ஓகேங்களா? ஒவ்வொரு மொழியும் எந்த வருடம் அறிவித்தாங்க. இப்போ நாட்டுப்புற நடனங்கள், ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள நாட்டுப்புற நடனங்கள். அடுத்து டாக்டர் பிஆர் அம்பேத்கரை பற்றி. அடுத்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி. அடுத்து நெல்சன் மண்டேலா சொன்னது. சில கொஸ்டினை பார்த்தா உங்களுக்கு டீட்டெயில் அப்போ தேசிய சின்னங்கள். ஸோ ஒரு பிடிஎஃப் படிக்கும் பார்த்தா நிறைய விஷயம் நீங்கள் ரீகால் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, நான் ஆல்ரெடி படித்து முடிச்சேன் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஒதுக்கி ஒரு நேரம் இருந்தாலே போது நீங்கள் என்ன பண்ணி ரிவிஷன் பண்ணி முடிச்சிருவீங்க. உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இந்த விஷயங்கள் உங்களுக்கு அனைத்துமே இருக்குது. முக்கியமாக இந்த அனைத்துமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புக்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட முக்கிய வினாக்கள் தான். இதே வினாக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ நல்லா பார்த்துட்டு போங்க. ஒவ்வொரு கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எதுவுமே ஸ்கிப் பண்ணவே முடியாது. இப்போ அதே மாதிரி பாருங்கள், இப்போ டெமோக்ராசி, இப்போ நேரடி மக்களாட்சி, சுவிட்சர்லாந்து. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின் பார்த்தோன்னா தேர்வுக்கு வரக்கூடிய கொஸ்டின்ஸ் மாதிரியே அதை எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி தான் கிராம சபை கூட்டங்கள் இப்போ தமிழ்நாடு எத்தனை டைம் நடத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே, ஒவ்வொரு கண்டென்ட்டும் பார்த்தா உங்களுக்கு நல்லா ரிவிஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இதுவரை படிக்காதவங்க கூட நல்லா படிக்கிற மாதிரியே தான் உங்களுக்கு இருக்கும். இன்னொன்று பிடிஎஃப் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், நல்லாவே வியூ பண்ணி பார்க்குற மாதிரி ரொம்ப ஈஸியாக நீங்கள் படித்தாலும் எந்த இடத்துல படித்தோம் மேற்கொண்டு நல்லா ஞாபகம் வரும். ஓகேங்களா? ஸோ அந்தளவு தான் அந்த பிடிஎஃப் நம்ம ரெடி பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட 228 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இதில் இருக்குது. கிட்ட 30 பக்கங்கிட்ட இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? 30 பக்கங்கிட்ட இருக்கும். 228 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி அது பிடிஎஃபை நம்ம டவுன்லோட் பண்ணுறது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, நம்முடைய தமிழா அகாடமி அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நிறைய பேர் தெரியும், சில பேர் தெரியாமல் இருக்கலாம். ஓகேங்களா? நம்ம தமிழா அகாடமி இப்போ தான் நம்ம அப்ளிகேஷன் லான்ச் பண்ணிக்கோம். நிறையா பேர் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டீங்க. ஸோ கண்டிப்பாக அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இது நம்ம ஃப்ரீ டெஸ்ட்டு கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். முக்கியமாக ஃபஸ்ட்டு தமிழா அகாடமி அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடு கார்னர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 கோடுமாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைடு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் காட்டும். அதில் ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். ஓகே, ஸ்டடி மெட்டீரியல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து ஒரு 3 ஆப்ஷன் காட்டும். ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், சிலபஸ், போலீஸ் ஸ்டடி மெட்டீரியல். ஓகேங்களா? இதில் போலீஸ் ஸ்டடி மெட்டீரியல் கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சோசியல் சயின்ஸ் இருக்கும், சைக்காலஜி இருக்கும். முக்கியம் அப்போ சோசியல் சயின்ஸை கிளிக் பண்ணி போனீங்கன்னா ஆல்ரெடி போட்ட ஹிஸ்ட்ரி நோட்ஸ் இருக்கும், ஜாகிரஃபி நோட்ஸ் இருக்கும். அதே டைமில் இப்போ போடக்கூடிய இந்த பாலிட்டி நோட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய மொபைலில் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். முக்கியம் கண்டிப்பாக நீங்களும் டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் 4 ஆப்ஷன் காட்டும். ஆர்ஆர்பி, டிஎன்பிசி, டிஎன்யூஎஸ்ஆர்பி காட்டும். அந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி ஓப்பன் பண்ணினா அப்படின்னா உங்களுக்கு போலீஸ் தனியாக இருக்கும், எஸ்ஐக்கு தனியாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இது ரெண்டுமே பார்த்தா ஆன்சர் கீவோட தான் இருக்கும். முக்கியம் அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான். உங்களுக்கு எந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம், உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? தேர்வில் வெற்றி பெற தமிழா அகாடமியின் வாழ்த்துக்கள்.